ஆடு மணம் தான் இருக்குது. நீ 33வது நேரடியாக ஆடு வரேன். பேச அனுமதி கொடுக்கல. ஓகேவா? சட்டமன்ற உறுப்பினர் தன்னோட கருத்தை தெரிவிக்க கூட விடாம அவங்க மாமன்ற உறுப்பினர் பேசிட்டே இருக்கிறாங்க. எங்க கருத்தை சொல்ல கூட முடியல. நான் எப்படி சபையில உட்கார்ந்து இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. இல்லைங்க, அதுதான் நான் அது சொல்றேன். அவங்க ஆர்வத்துல இப்ப முதலமைச்சர் சொன்னாங்க அடிப்படை வசதி தேர்தல் எல்லாம் போய் பார்த்தாங்க. அதை நான் நடவடிக்கை எடுத்துக்கிறேன். நேரடியா நான் பாக்குறேன்னு சொல்லிட்டேன். இனிமேல் என்னோட இதெல்லாம் நான் நேரடியா களத்துல பண்ணி பாக்குறேன்னு சொல்றேன். அதுக்கும் பேச விடாம இருந்தா நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியும்? அதனால நான் வெளிநடப்பு செய்யறேன். எப்படிங்க? இல்ல மரியாதை கொடுத்தாங்க, மயர் அவர்கள் எல்லாம் கொடுத்தாங்க. என்னோட கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் சொல்றதை ஏத்துக்கல. அதுக்கு மேல நான் மண்டத்துல உட்காந்து வெளியில அப்படிலாம் இல்ல. அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. அவர் வேணும்னே புகார் தவறா சொல்றாரு. அந்த மாதிரிலாம் யாருமே பண்ணல. கவுன்சிலர் 4 வருஷமா பணிகள் செய்யலன்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கீங்கல்ல? ஆமா, இந்த மாதிரி பணிகள் பெண்டிங் இருக்கு. அதுதான் அறிவு சாக்கடையே எடுக்கலாம். என் கூடவே வாங்க. அததான் நான் கூப்பிட்டேன். 33வது டிவிஷன்ல நம்ம தொகுதி பக்கமே வரல. மக்கள் என்கிட்ட வந்து சொன்னதே நான் நம்ம நன்றி தெரிவிக்க போகும்போது வந்து நீங்களே பாருங்க. இப்ப என் கூடவே நீங்களும் நிருபர்கள் தான் வந்து பாருங்க. சாக்கடை எல்லாம் எப்படி தேங்கி இருக்குது, எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. இருக்கிற டிவிஷன்லயே மிகவும் நானும் எத்தனையோ தொகுதி பார்த்தா 33வது டிவிஷன் மாதிரி மோசம் எதுவுமே இல்லை. அந்த அம்மா கேட்டதுக்கு தொகுதி பக்கமே இது வரைக்கும் வரல. கவுன்சில் நீங்களா செஞ்சு கொடுங்கன்னு எங்கிட்ட சொன்னாங்க. எங்களோட செயலாளர்லாம் வந்து மனு கொடுத்ததுனால அவங்க சொல்லியிருப்பாங்க. நானே நேரடியா பார்த்துட்டு தான் இந்த கம்ப்ளைண்ட் சொன்னேன். அவங்களோட குற்றச்சாட்டுக்கு விளக்கம், அதாவது உங்க பேரை சொல்லி பல பேரை அந்த மாதிரி எப்படி மிரட்ட முடியும்? கவுன்சிலரே இது வரைக்கும் யாருன்னு தெரியலங்கிறாங்க. அவங்க பாட்டு டிவி கட்சிக்காரன்னு சொல்றாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் வந்து யார் போய் மேயரை மிரட்ட முடியுமா? மக்களோட குறைகள் அவங்களும் அந்த கட்சி அந்த வார்த்தையில் தானே குடியிருக்கிறாங்க. அப்ப அவங்க பிரச்சனை யார் தீர்க்கிறது? அவரு திமுக கட்சிக்காரனால அங்கேதான் குடியிருக்கிறாரு. செய்ய முடியலன்னு தானே வந்து கேக்குறாங்க. உறுப்பினரோட பேச்சுக்கு இப்படி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு வெளியில இருக்காங்க. இதுல உங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இப்ப ஆளுங்கட்சி நாங்க ஆளுங்கட்சி, அவங்க எதிர்கட்சி. இப்ப எதிர்கட்சிக்காரங்க வந்து எங்களை அனுமதிப்பாங்களா சொல்லுங்க? அவங்க குற்றத்தை எடுத்து சொல்லும் போது ஏத்துக்குவாங்களா சொல்லுங்க? இப்ப 4 வருஷம் ஆகி போச்சு. அவங்க குற்றத்தை ஏத்துக்குவாங்களான்னு சொல்லுங்க. நீங்களும் வாங்க, நிருபர்கள் தான், நேரடியா பாருங்க, விசிட் பண்ணுங்க. அந்த வார்டு எவ்வளவு மோசமா இருக்குதுன்னு. அந்த அம்மா தொகுதி பக்கம் போய் செஞ்சிருந்தா எதுக்கு சார் எங்கிட்ட வராங்க கம்ப்ளைண்ட்டுக்கு? அதை புரிஞ்சுக்கங்க. எந்த பணியுமே செய்யல. அதுக்குதான் நான் சொல்றேன் 33வது டிவிஷன் ஒரு ஒர்க்கும் நடக்கல. அந்த அம்மா 4 வருஷமா இருந்தாங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் எதுவும் நடக்கல. இல்ல சார், இனிமேல் தான் சார் பண்ணணும். நாங்க தெரிவிக்கும் போது சில இடங்கள்ல இருந்துச்சு. ஒவ்வொரு இடமும் நான் நேரடியா ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் சார். அடுத்தடுத்த கூட்டங்களை பங்கேற்று நீங்க இந்த மாதிரி பாவம் சார், மக்கள் பிரச்சனைக்கு நான் சொல்லதான் செய்வேன். இப்ப இந்த குடிநீர் தனியாருக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க உட்கார்ந்து தர்ணா. இது குறித்து ஏதாவது தலைமை தெரிவிப்பீங்களா? சார் கண்டிப்பா தெரியும். அது என்ன சார், இது ஆய்வு பண்ணி இது நல்லதா இருந்தா ஏத்துக்கோங்க சார். இதுல ஏதாவது சரியில்லைன்னு சொன்னா முதல்வர்கிட்ட கவனத்தை கொண்டுட்டு போய் இது நிறுத்துங்க சார். ஆனா இப்போ மாநகராட்சி ஏற்படும். அது எப்படி அதுதான் சார், நாங்க இப்பதான் வந்திருக்கோம். இதை பரிசீலனை பண்ணி இது என்ன ஏதுன்னு தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.